சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வாங்க கால் எங்கே இருக்கான் மகன்? என்ன செய்தான்? கால் வாங்க. பத்திரார் பக்கா 15 கருப்புசாமி இருக்கேன் நான், தெரியுமா உனக்கு? கருப்புசாமி ஒன்று தான், 15 இடத்துல இருக்குன்னு சொல்லுவேன். உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? அவர் எந்த ஊரில்? ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, கிரகப்படி உங்களுக்குமே மன அமைதி குறைவும் வாக்குவாதங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டு இருக்கும். சீலைக்காரின்னு ஒரு அம்மா வராட, அது யாரு? சேலைக்காரின்னு ஒரு தெய்வம் அந்த எல்லைக்குள்ள வா. மாரியம்மன் ஒரு தெய்வம் வரும், இருக்காத பக்கம் கால் வந்துட்டு. அம்மா என்ன செய்யணும்? உண்மையை சொல்லிடணுங்களா? உண்மையை சொல்லணுங்களாக்கா? அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். மகனுக்கு இருக்கிற பிரச்சனையில் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பெருசு இல்லை. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க, மகனை இப்போ ரொம்ப நம்ம பேசணும்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். அவன் நேரமும் காலமும் அப்படித்தான் இருக்கு. 6 மாத காலம் அவகாசத்தோடு அமைதியாக இருந்தால் அவனுடைய மனநிலைகளை மாற்றித்தாரேன். அவன் ஒரு வேலையில சேர்த்துத்தாரேன். ஓராண்டுக்குள்ள உன் பிள்ளைய உருப்படியாக உயர்வாக வாழ வச்சுட்டு தர்றேன். கால் வந்துட்டு வரலாம். இதற்கிடையில இருக்கங்குடியிலிருந்து மாரியம்மா வாரால, என்ன சொன்ன? கால் வந்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு. அம்மா வா. இருக்கங்குடி அம்பாளுக்கு போய் ஒரு வேண்டுதலை பண்ணிக்கா, வெற்றி உண்டு. உன் வீட்டுக்கு வாரா, செய்தி ஆக்கித்தாரேன். வரக்கூடிய திங்கட்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும். எஸ், போய்ட்டு வாங்க. பையன் போட்டா கொண்டு வரணும், சாதகம் ஜெராக்ஸ் எடுக்கணும். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கிருஷ்ணகிரி. என்னங்க கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். கிருஷ்ணகிரி அண்ணாச்சு உங்களுக்கு? நீ யாருடா? இது யார், உங்க பையனா? சினிமாட்டிக்கல் அனிமேஷன் படித்தவன் வரலாம். தம்பி பாட்டு எழுதுவான், கதை எழுதுவான். இவனுடைய கண் பார்வைக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு உத்தரவாயிருக்கு. அந்த அறுவை சிகிச்சையில மாற்று பார்வை ஏற்படும். நீங்க நரம்பியலை பத்தி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? இப்போ புதுமையான மருத்துவத்தில் நரம்பியல் தெளிவாக்கப்படக்கூடிய நிலை வந்திருக்கு. அந்த சக்தியை கொடுத்துடலாம்னு உத்தரவு இருக்கு. கால் வந்துட்டு வா. குடும்பம் ஓராண்டு காலத்துக்குள் சொந்தமாக வீடு சம்பந்தமான விஷயம், குடும்ப ஒற்றுமை சம்பந்தமான விஷயம் வெற்றியாகும். நீ எழுதுகிற கதை கவிதைகள் யாவும் ஒளித்தரையில் உலகமெங்கும் பரவும். இந்தா வெற்றியாகித்தாரேன், செல்வாக்கா இருக்கு. வெற்றி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அது செயற்கை. செயற்கை அர்த்தம் என்னவென்றால், தனக்கு கண் புலன் சரியில்லைங்கிறத சிந்தித்து சிந்தித்து அவன் உள்மனம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதை குணமாக்கிடலாம். பக்கத்தில் வர சொல்லு, செம்மையாக்கி தரேன், கவலைப்பட வேண்டாம். அவரை பற்றி எனக்கு பேசுறதுக்கு உத்தரவு இல்லை மகளே, தெளிவாக இருக்கு. காலை விட்டு வரலாம். சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். மதுரை காட்டுவோம்.
அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மன் வாரால எங்க இருக்காப்பா? மாரியம்மா எங்க இருக்கா? சரி, இப்போ உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? எங்க மாட்டிருக்கிய? கட்டிக்கார முழுவு 8 நாளைக்கு தானடா. கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் கண்ணமுடி உட்காருங்க, நான் என்னன்னு கேட்குறேன். அண்ணாச்சி வேட்டி கட்டும் மாம்பழையா நீங்க. நீ கொடுத்த பணத்தை அவன் வேற ஒரு இடத்துல வட்டிக்கு கொடுத்துட்டான். அவன் இப்போ சுகமாக சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் உன்னை வந்து பாருங்கிற நிலைமையில இப்போ வச்சுருக்கான். நான் 3 பிரிவாக உனக்கு அதை வாங்கி தரேன். அந்த பணத்தை அதை வச்சு தொழிலும் ஓட்டி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்த அப்படி வருமானத்துக்கு வழியும் வகுத்திருக்கேன். அந்த பணத்தையும் வாங்கி தரேன். பாப்பா 6 மாத காலம் அவகாசம் இருக்குடா. பொறுமையாயிரு. அரசு உத்தியோகம் உண்டு. அடுத்தவன் இடத்துக்கு இப்படி உரிமையா கேள்வி கேட்கி நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்படி சொல்லு. எனக்கு நிலம் இருக்குங்கிறத மாதிரி பேசுதே. சுமார் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குமா? இருக்கும். அதை வித்துடலாமான்னு பார்ப்போம். கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம். தவிட்டு விலைக்கு வித்து தரணுமா, தங்க விலைக்கு வித்து தரணுமா? நடக்குமா அது? அதில் வில்லங்கம்லாம் நிறைய இருக்க. இந்த ஒன்றை காப்பாற்றுறதுக்காக வித்து தாரேன். புடி வெற்றி விடு போ. அசத்திடுவோம் போப்பா. எஸ், ஓகே. கர்மசாமிக்கு மதுரை தாயி மகா மக தகப்பன். கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாய் கருமாரியம்மா. என்ன ஒன்னட பிரச்சனை இல்லை. எனக்கும் இடம் உண்டு. பாட்டு எப்படி இருக்கு பார்த்தியப்பா? எனக்கும் இடம் உண்டு. உங்க அம்மா இடம். உனக்கும் இடம் உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டுக்குள்ள தெய்வம் குடியிருந்துச்சு. அது குடியிருந்த இடத்தை 3 பேர்கள் பங்கிட்டு பிரச்சனைகளாக உருவாக்கி இன்னைக்கு அந்த தெய்வமும் அந்த இடத்துல இல்லை, அந்த இடமும் உங்க குடும்பத்துக்கு உரிமையா இல்லை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த நிலைமைகளில் மாந்திரிக விளையாட்டுகளால் உங்களை பாதிக்கப்பட வைத்து ஒரு உயிரும் போனது. அந்த உயிர் போன பிறகு அந்த டாக்குமெண்டெல்லாம் எடுத்து நான் படித்து பார்த்தேன். அதில் ஒருத்தர் மாறுபட்ட எழுத்துக்களை உருவாக்கி உங்களை வின் பண்ணதுக்காக ஒரு போலித்தனமான ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிங்களோ புரியாமலோ, ஆனால் நான் பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்தையும் நான் சரியாக்கி தரணும். இந்த மகனுக்கு அருமையான வாழ்க்கையும் தொழிலையும் செம்மைப்படுத்தி தரணும். இந்த மகா உள்மனத்துக்குள்ள ஒரு நாள் கூட உண்மையா உறங்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு 2 பேருடைய மனநிலைகளும் தங்கம் சம்பந்தமா போராட்டம். யாராட்டம்? போராட்டம் நடக்கும். இந்த மனநிலைகளை திருப்பி தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். கோயிலில் இருக்காரு. டேலி பண்ணிட்டு இருக்காரு. அம்மாங்க வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வாமா. ஒரே ஒரு விஷயத்த நான் மறைக்கிறேன், மறைச்சே சொல்லுறேன். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பு பாசம் திருப்பி மறுதளிக்கப்பட்டது. அதனால இப்போ உன்னை பற்றிய கவனமோ உன் பிள்ளைய பற்றிய சிந்தனையோ கிடையாது.
இதைத்தான் நான் உனக்கு சொன்னேன். இது சம்பந்தமாக படபடப்பும், வாழ்வோமா சாவுமாங்கிற துடிப்பும் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உங்க அப்பா ஆத்தாட்ட நீ சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொன்னேன். இதை காப்பாத்தி உன் பக்கத்துல திருப்பி வாழ வச்சுட்டு இருந்தா போதும்லாடா. அழகர் மலைக்கு கிடாய் வெட்டணும்னு சொன்னீங்களே, என்னைக்கு போட்டுவீங்க? கருப்பசாமிக்கு கிடாய் வெட்டணும்னு சொன்னீங்களே, வெட்டி பிடிச்சிருவியா? கால் விட்டுருவோம். ஆனால் நாங்கள் வாங்க மாட்டோம். அழகர் மலை தான் வாங்கிக்க. அழகர் மலைக்கு தான் செய்யணும். அங்கே தான் விஷயம் இருக்கு. கருப்பசாமிக்கு இந்தா மனம் திரும்பியாச்சு. இந்தா இடத்தை வித்தாச்சு. காப்பாற்றி தரேன். வெற்றி நான் தான் குலதெய்வம். வேற எவன் இருக்காங்க பக்கத்தில்? வா, இந்தாடா ஜெயித்துக்கா, ஆனந்தமா இருக்கு. கருப்பசாமி. ஆமா, அப்படியா? சரி. ஆ ஆ ஆ அடுத்தும் வீடு டாக்குமெண்ட் சொந்தமாக மன வருத்தம் அடைந்தது யாருன்னு கேட்கப்பா. யாரு? மதுரை எல்லை. வாப்பா. பிடிக்கிறது பொண்ணுங்க இல்லைங்களா? வேண்டிதாங்க. அதுவே போதும். எதுக்கு நம்ம உழைப்பு? என்னப்பா வீடு டாக்குமெண்ட்டு? யாருக்கு ரூபா கொடுத்தீங்க? அதுக்கும் டாக்குமெண்ட்டுக்கும் என்ன தொடர்பு? அப்படி சொல்லு. கால் வந்துட்டு. இப்ப இடம் வேணுமா பணம் வேணுமா? பணம் தான் வேணும். பக்கத்துல வா. வார 22ஆம் தேதி ஒரு சின்ன விசாரணையும் ஒரு பஞ்சாயத்தும் வரும். உன் பணத்தை வாங்கி தந்துட்டேன் வச்சுக்கோ. இனிமே அவன்கிட்ட இடத்துக்கு போகாத. அவன் முரடை. சண்டை வராமல் காப்பாத்துறேன். வீடு சம்பந்தமான குழப்பத்தை தீர்த்து செம்மையாக்கி தரேன். போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு ஒரு இடத்துல பணம் கட்டி என் பணம் வேஸ்டா இருக்குன்னு ஒருத்தன் வருத்தப்படுறானே, யாருப்பா? என்ன பணம்? கால் வந்துட்டு வரலாம். ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே உடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இன்னொரு தரம் காலம். பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் ஆற்றிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் காண்பார் நாளை உலகின் வாழினை. இங்கே ஒரு நண்பன் இங்க பார்க்க வந்தான். ரிட்டையர்ட் ஆகிறத ஒருத்தன் குறி வச்சுக்கிட்டே இருந்தான். இவன் ரிட்டையர்ட் ஆகும்பொழுது நம்ம இவன்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்கணும்னு சொல்லி அவன் மேலே நல்ல அன்பு பாசம் இருக்கிறது மாதிரி நடித்து, ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது, இது எனக்கு நமக்கு கொடுத்தாச்சுன்னா ரெட்டிப்பான முறைகளில் நமக்கு பணம் கிடைக்கும்னு ஒரு செய்தி இருக்குது, அதை நான் வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு 40 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டான் அவன். அப்படி ஒருத்தன் ஏமாந்து என்கிட்ட வந்தான். அவனை நான் காப்பாற்றி பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ உனக்கும் அதே மாதிரி உன் பணத்தை வாங்கி தரணுமா? அவ்வளோதானே. நீ எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, ஆனால் சரியான ஆதாரங்கள் இல்லையே. கால் வந்துட்டு வா. அப்போ நம்ம பேரம் பேசிக்கிடுவோமே. என்ன? பாதி பணம் உனக்கு, வாங்கி தரக்கூடிய பாதி பணம் எனக்கு. எனக்கு நான் சொல்லுதேன். எனக்குன்னா நான் கருப்பசாமியா? புரியுதா புரியலையா? புரியுதுல? யாரை பொறுப்பாக நினைக்கிறியோ அவங்க பாதி பணத்தை அடிச்சிருவாங்க. பாதி தான் கிடைக்கும். ஆனால் தயங்காமல் இரு. எப்படியாவது மனத்தை மாற்றி வாங்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? என்னை நினைச்சு தியானம் பண்ணிக்கா. செய்தி உண்டு. நல்லா கூட பிறந்த தம்பியா? அவன் பேர் என்ன? கண்ணை மூடி பார்க்கணும்.
புரட்டாசி 20 கழியட்டும்பா, இந்த கனி கொண்டு அவனுக்கு கொடு, செய்ப்பான். நல்லா கருப்பசாமி, ஆமா அப்படியா? இன்னும் நான் ஒரு இடத்துல பணம் எதிர்பார்க்க, அது வந்துருமான ஒருத்தன் கேட்கிறானே, யாரு? தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் தொழில் சொந்தமாக சிந்திச்சு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? வரலாம். ஜெயகிருஷ்ணா, முகுந்தா, என்ன விஷயம்? அதுக்கு என்னப்பா வேணும்? குழந்தை வேணும், இவ்வளவு தானே? ஆம்பளை பிள்ளை தருவேன், ஆம்பளை பிள்ளை தாரேன். அவனை இங்க கூட்டு வரணுமே, பிள்ளைய கூட்டு வரணுமே. நம்ப மாட்டேங்கானா? கெட்டிக்கார பொம்பளைடா சார், நீ கொடுத்து வச்சோம் ஐயா. அறிவான பொம்பளை ஆண்டன் உனக்கு பொண்டாடி இருந்திருக்கான் பார்த்தியா? காலில் வந்துட்டுவாங்க 2 பேரும். நல்ல கேள்வி தான். சாமிட்டு தானே கேட்கா, மனதுக்கிட்டே கேட்டா இல்லல்ல. சயின்டிபிக்கா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சாமியை நம்பிக்கிட்டு அலையுதீங்க? பக்கத்துல வாங்க. கர்மசாமி, எந்த பெண்ணின் வயிற்றில் கற்பம் தரிக்க வேண்டுமோ அவள் வயிற்றுக்குள் இந்த எலுமிச்சக்கனி சாப்பிடப்பட வேண்டும். குழந்தை தரிசனமாகும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும், கர்மசாமி என்னும் திருநாமத்தோடு தோன்றும். வெற்றியாக்கி தானே. இதுக்கடையில பிள்ளைகள் எல்லாம் எழுத்து பேசி குடும்பத்தை கேவலப்படுத்திக்கிட்டு மன வருத்தத்தை நீக்குத, பணத்தை பெருக்குத. நல்லா இருங்க, ஆனந்தமடைங்கள் மக்களே, ஆனந்தமடைங்க. சந்தோஷம், புண்ணியமடைங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு தாயும் மகனும். தம்பி நல்லா இருக்கியா? கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே. கர்ணன் படத்தில் உள்ள பாட்டு. என்னப்பா அருமையான பாட்டு இல்ல? நீயும் பழைய படம்லாம் கேட்ப. உங்களுக்கு என்ன தம்பி, நல்லா இருக்கேடா? என்னடா வேணும்? சரி, இவன் எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவான், வெற்றி ஆயிடுவான், வேலைக்கு போயிடுவான். ஒருத்தையை லவ் பண்ணுவான், கல்யாணம் முடிச்சு அவன் வீட்டுக்கு கூட்டு வருவான், கால் வந்துட்டுவான். அது நல்ல வாழ்க்கையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீ தடுக்கக்கூடாது. ஓகே, வாடாங்க. அதான் நான் ஒரு பாட்டு பாடினேன். இப்படி ஜெயிச்சுக்கா, வேலைக்கு போ, மாத சம்பளத்தை தர்மத்துக்கு கட்டுங்க. வந்து உன்னுடைய ஆரோக்கியத்தை நல்லாக்கி தரேன். உடம்புல ரத்தம் இல்லை, ஹீமோகுளோபின் பவர் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடு, நல்லாயிருவா. போ. வயசு எத்தனை? சரி, அதை பற்றி பேசலாமா? அவரை நல்லா ஆக்கி தரேன், சந்தோஷமாங்க. நான் எங்கள் தாத்தா மேலே பாசமாக இருந்த மாதிரி நீங்களும் இருக்கிய, ஆனந்தமாக இருங்க. எங்கள் தாத்தாவுக்கு 116 வயசு வரை இருந்தார். நான் சென்னையிலேருந்து வந்தோடனே எங்கள் தாத்தாவை கையை பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் வரை நடத்தி கூட்டி போயிட்டு வருவேன். நானும் என் தம்பி எல்லாம். எல்லாரும் சொல்லுவாங்க, அடுத்து பேசுவோம், அடுத்து பேசுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு கிடைச்ச பேரை மாற மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கலையா. கடைசியில் எங்கள் தாத்தா என் மடியில் தான் உயிர் விட்டார். என் மனசு ரொம்ப வேதனை. தாத்தா எங்க ஊரு மாரியம்மா. உங்க பேர் என்ன? இன்னொரு காலம் வந்துட்டுவான். தங்கமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா. வாப்பா 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 வாப்பா. ஆட்டம் ஆட்டம். 2 வருஷமாக தொடர்த்துற தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு வேலைப்பட்டுக்கிட்டு இருக்க. பணமெல்லாம் வேதனை. இதில் நம்பிக்கை துரோகங்களால் பல பாதிப்பு. இப்பொழுதுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள உட்கார முடியாத வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உண்மையா? ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு கேட்காத மன துன்பத்தில் வாடும். அதை சரி பண்ணி உன்னை வாழ வச்சோம்னா நீ சந்தோஷமாயிருவ. நான் 1000 சாமியை பார்த்துட்டு 1000 கோயிலுக்கு போயிட்டேன், என்னத்தை கண்டேன்? அப்படி உன் உள்ள வேதனைப்படுது. கால் வந்துட்டுவான். அதுவும் போச்சு.
இது பிடிச்சிக்கிட்டானா வா, ஒரே அப்படி பணம் யாரும் தர வேண்டியிருக்கா? வாங்கி தந்துடட்டுமா? நீயும் கொடுக்க வேண்டியிருக்க. சந்தோஷமா நான் வாங்கி தரேன். புண்ணியமுடைவாய், வெற்றி அடைந்தாய், வாழ்க. பண்ணி தந்துடுறேன். நல்லா இருக்கு. மாத சம்பளம் இங்கே டிசம்பரில் உனக்கு கிடைக்கும். போ. அடுத்து இன்னைக்கு இவ்வளவுதான். மகாராஜா கருப்பசாமி பற்றி தெரியாமல் பேசுதான் பார்த்தியா? கதையா வைக்காங்க வந்து நீ. சேலம் ஆத்தூர் வேட்டியை கட்டிக்கா, வேட்டியை கட்டிக்கா, வேட்டியை கட்டிக்கா. பக்தியில பரவசத்துல தன்னை மறந்து போய்கிட்டு இருக்கா. நம்ம என்ன செய்ய முடியும்? தாப்பனுக்கு சமம். உண்மையா இல்லையா? என்னம்மா அவன் உள்ளம் புனிதமானது. நல்லா உணர்ந்து பாருங்க. எப்படி இருக்கவனு கூட தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் உள்ளத்துல இறைவன் குடியிருக்கான். அதுக்காக யாரும் உறுதி போட்டாங்க. இன்னொரு காலம் வா. என்ன தேவையில்லாமல் ஒருவன் உன்னுடைய இடத்தில், உன்னுடைய மனையில் கால் வைத்து உன்னை குழப்பம் அடைச்சிக்கிட்டு இருக்கு. அவனை வெளியேற்றி தரது வேண்டியது என் பொறுப்பு. அதுல இருந்து உன்னை விடுதலை ஆக்கி தரேன். ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு வேலை, வாழ்வு இவைகளெல்லாம் சீர் பண்ணி தெளிவு தந்தா போதும்லாம். அதே மாதிரி நீ கொஞ்சம் வாயை அடக்கணும். நீ ஊம குசும்பு ரொம்ப பண்ற. கால் வந்துட்டு வா. என் மேல பாரத்தை போட்டலாம். நீ என்ன இதுக்கு பேசிட்ட? நானே தஞ்சம் இருக்க வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? வாங்க, இந்தா இன்னையிலேருந்து உன் கூட உன் உள்ளத்துக்குள்ள நான் இருப்பேன். என்னை நினைச்சிட்டு பேசு. ஜெயிச்சு வா, ஓடு. கருப்பசாமிக்கு பொள்ளாச்சி, பொள்ளாச்சி எல்லை யார்ப்பா? உடுமலைப்பேட்டை, உடுமலைப்பேட்டை. இருக்காண்டா உடுமலைப்பேட்டை. ஞான சௌந்தரி. இடம் சம்பந்தமா எதுவும் குழப்பம் இருக்கா உனக்கு? கால் வந்துட்டு வா. ஏக்கா ஏக்கா என்னக்கா? கொஞ்சம் நின்னுக்கா, நின்னுக்காக்கா. அதுக்காண்டி பயப்படாத. மன அமைதியோட ஆனந்தமா நில்லு, ஆனந்தமா நில்லு. வரலாம்ப்பா, வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 2 பாதைகள் பிரியுது. ஒரு பாதையில போனா மூணாறு மறையூர் போயிடலாம். இன்னொரு பாதையில போனா பொள்ளாச்சி வால்பாறை எஸ்டேட்டுக்குள்ள போயிடலாம். அந்த எல்லையில நீ கிடக்க. கால் வந்துட்டு. நம்ம குதிரை எங்க வேணாலும் போவோம். என்னடா சில பேல அப்படித்தானே? அவனுங்க அந்த குடிப்பீர. வா 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 வா. இப்போ உன்னுடைய வீடு வாசலை சீர் செய்து தரணும். கடன் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும். தொழில் கொஞ்சம் நஷ்டப்பட்டு கிடக்கு, நல்லா ஆக்கணும். வேற என்ன வேணும்? காதை குத்திடுவோம், வலிக்காம குத்து. பணம் தாரேன், அருமையா கொண்டு வா. எனக்கு ஒரு பட்டு எடுத்துட்டு வந்துரு. ஓ கருப்பசாமிக்கு அதே உடுமலைப்பேட்டை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி வேதனை அடைந்து வந்த மக்கள் வாங்க செல்லுங்களே. என்ன எந்த பிள்ளை? என்ன பிள்ளை? ஆம்பளையா பொம்பளையா? 2 கட்டி கெட்டு கல்யாணம் முடிச்சுட்டாங்களா? கால் வந்துட்டு வா. என்ன ஆப்ரேஷனுங்க? யாருக்கு ஆப்ரேஷன்? என்னமோ ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சத்தம் கொடுக்கு. என்னது அப்படியா? சரி உட்காரு, பார்த்து கொடுவோம். நம்ம இப்போ பொம்பளை பிள்ளையை பற்றி பேசணுமா ஆம்பளை பிள்ளையை பற்றி பேசணுமா? பொம்பளை பிள்ளையை பற்றி பேசினா அந்த பிள்ளை இப்போ வந்து மனவேதனையும் கண்ணீரும் கவலையுமா இருந்துக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள அங்கே இருக்கிறதுக்கு இடம் கூட சரியா இல்லாமல் மீன் குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இடமாற்றம் தேவைங்கிற நிலைமையில பேச்சுவார்த்தை நடக்கு. ஆனால் அந்த பிள்ளையுடைய மனது நல்ல மனசு அவளை ஏற்றுக்கொண்டவன் யாருக்கு மாறா பேசி குழப்பத்தூராகிக்கிட்டு இருக்கான். இப்போ கடன்களால் தொழில் இல்லாத தொல்லையில் இருக்கு. பெரியவங்க ஆறுதல் குறைவு. நான் மனவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? உடனே பண்ணி தரேன். போ. இவ்வளவுதானே. இதுக்கு என்ன பிரச்சனையா? பா பா பா. ஆப்ரேஷன் பத்தி விளக்கம் சொல்லணும்ல, சொல்லாம வெளியே விடலாமா? தப்பு இல்லையா? வா. ஒரு அறுவை சிகிச்சை வீட்டுக்குள்ள நடக்க வேண்டி இருக்கு. அது பிள்ளைக்கு தான். ஆபத்து வராது, காப்பாற்றி தருவேன். நல்லா இருக்கு, போடு. அதே உடுமலைப்பேட்டை எல்லை. கடன்கள், மனவேதனைகள். யாருப்பா? பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி. அண்ணே வாங்கண்ணே.
நீங்கள் கேட்க வந்த கேள்வி வேற, நான் கூப்பிட்டது வேற. சரி, நமக்கு கடனும் இருக்கலாம், அதையும் சாமிகிட்ட சொல்லிக்கிடுவோமேன்னு நினச்சி வந்திருக்கிய. உண்மைதானே? பார்த்தீங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. அந்த நினைவு எண்ணம் எப்படினாலும் நம்ம ஐயாட்ட போய் உட்காந்துட்டா போதும் அப்படி நினைக்காம, என்னம்மா சரணே, உட்கார, அப்பா அம்மா ஐயா ஆமா அப்பா, இப்படி விழுந்துச்சு வாழணுமா? பக்கத்தில் வா. கருப்பசாமி, எங்களுக்கு நரம்பெல்லாம் வலி எடுக்கு, படுத்தா எந்திக்க முடியல, இப்படியெல்லாம் வேற நடக்கு. இதுக்கிடையில எங்களுக்கு பண வரவு செலவும் சரியில்லை, பிள்ளைகளுடைய உதவியும் சீரா இல்லை. எப்படி உயிருக்கு எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு உன் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மைதானப்பா? கால் வந்துட்டு வா. இது யாருமா? அப்படியா? ஒரு கை கொடு பார்ப்போம். எனக்கே 4 பேர் கை கொடுக்கணும், நான் எங்க அவருக்கு கை கொடுக்க? சரி, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லலாம்? அப்படியா? சரி. பண வரவு செலவால கொஞ்சம் மன வருத்தமும் ஏமாற்றமும் நடந்திருக்கு, உண்மையா இல்லையா? அதுல இருந்து மீட்டி உங்களை நான் காப்பாற்றி தரேன். இன்னொருத்தருடைய இடைஞ்சலால குடியிருக்கிற இடத்துல நிம்மதியா வாழ முடியாத ஒரு வேதனையும் நடக்கு, உண்மையா இல்லையா செல்ல ஐயா? அவனை இடைஞ்சல் படுத்தாம உங்களை நிலையா வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? அந்த பூமியை என்ன செய்ய? ஓட்ட விடாம, அதான் ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். இன்னும் உடனே பண்ணித்தாரேன். அடுத்த வாரம் என்னைய வந்து பாரு, பக்கத்துல வா. வரம் கொடுக்குறவன் எட்டி வந்து கொடுக்க கூடாது, நீங்க கிட்ட வந்து வாங்கணும். அவன் நின்றுவான். வண்டியை ஓட்டு, ஆனந்தமாயிரு, நிலத்தை வச்சுக்கா. அடுத்த வாரம் சேர்ந்து வந்துருங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இன்னும் சரியா தானே சொல்லியிருக்கேன், தப்பா ஒன்றும் சொல்லலையே. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு சிவகாசி. உடனே சிவகாசின்னு சொன்னீங்க எப்படிடா எல்லாத்துக்கும்? சிவகாசி தொழிலை பற்றி மன உறுத்தல் கேட்டு வந்தது யார்? தொழில் சம்பந்தமாக வரலாம். என்னப்பா, என்ன ஹோட்டல் வச்சிருக்கு? ஹோட்டலா? வேற என்னது? பிரஸ்ஸா? நல்ல வேலை பாரு. கண்ணை மூடும் போல. ஆதி எந்த மேரல் வெறும் ஒரு தடவை கால வந்துட்டோம். முதல்ல கடனை அடைப்போம். சரி. வாரிசை வரக்கூடிய தை மாசத்துல கொடுப்போம். ஆம்பளை பையன் கொடுப்போம். காளிராஜ்னு பேர் வை. என்ன ராஜ்? ஏன்பா காளிராஜ்னு சொன்னேன்? பக்கத்துல காளியம்மா இருக்கானாம்ல, அவதான் வரம் கொடுத்தாடா. வையே ஓ கர்மசாமிக்கு. அதே சிவகாசி எல்லை இளைஞன். வாடா இளைஞனே வா, எண்ணம் போல் வாழ்வென்று உயர்வாய். கால் வந்துட்டு வாடா செல்லக்குட்டி பேரு. நானும் இளைஞன் தாங்கயா, முடிய பார்த்து அப்படி கண்டுபிடிக்க முடியாதாடா. என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. எல்லாரும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுவோமா? அவங்க அப்பனை எந்திக்க வைக்க முடியுமா முடியாதான்னு பார்ப்போம். உட்கார், கண்ணை மூடு. செய்வனையால தாக்கப்பட்டு படுத்துட்டான் அப்படின்னு பல செய்திகள் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. என்னடா, ஏந்திக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் முடியாம வாய் புலம்பிக்கிட்டு கிடக்கான். ஜெயிச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. பழைய மாதிரி வேணுமா புது மாதிரி வேணுமா? சர்வ ஆரோக்கியத்தோட வர வைக்கேன், வெற்றி உண்டு. இப்படி நல்லா விடுறா. சிவகாசி பெண்ணடியாள்.
என்னம்மா உன் பெண்மகளுடைய கண்ணீரை தொடச்சி மருமகனை நல்ல மனதும் அறிவும் உடையவனை ஆக்கி குடிகாரம் இல்ல நல்ல குடிமகன்தாம்னு காப்பாத்தி தாரேன். கிடைச்சிரும். போ, வெற்றி உண்டு. துப்பு துலக்காம எடுத்து வா. கருமசாமிக்கு